அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். அந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வீடு வாங்கிறதுக்கு இந்த ஆர்பிஐ குறைச்ச வட்டி விகிதம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய கம்ப்ளீட் செட்டு டாக்குமெண்ட்டு வாங்கி ஒரு லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். இப்போ நம்ம ஒரு 10 ஃப்ளாட் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறோன்னா அந்த பிளான் காப்பியில் 10 கிச்சன் காமிச்சிருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ரோடு இருக்கிற இடத்த வீடு வாங்காதீங்க, வீடு இருக்கிற இடத்த தான் வீடு வாங்கணும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், புது வீடு வாங்கும்போது ஹவுசிங் லோன் ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி, ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஓல்டு ஹவுஸ் வாங்கும்போது அதுக்கு லோன் கிடைக்குமா? வணக்கம் நண்பர்களே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கம். எனது பெயர் எஸ் சிவகுமார். நிறுவனத்தின் பெயர் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி. நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்டு. சைதாப்பேட்டையில் இருக்கோம். ஒரு 11 வருடமாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். வெற்றிகரமாக ஒரு 115 டீலுக்கு மேலே முடிச்சிருக்கோம் நண்பர்களே. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நம்முடைய ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டியை வந்து குறைச்சிருக்காங்க ஹவுசிங் லோனுக்கு. இதன் மூலயமா என்ன நன்மை அப்படின்னா, நிறைய பேருனுடைய கனவு வீடு வாங்கிறதுங்கிறது வந்து நனவாகும். அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். அந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வீடு வாங்கிறதுக்கு இந்த ஆர்பிஐ குறைச்ச வட்டி விகிதம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. முக்கியமாக வீடு வாங்கிறதுல ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது புது வீடு வாங்கிறது ஒன்று, இன்னொன்று ரீசேல் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு 10 வருஷம் ஆனது, 15 வருஷம் ஆன ப்ராப்பர்ட்டி வாங்கிறது. இந்த ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னெல்லாம் பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 10 டிப்ஸ் இருக்குது நண்பர்களே. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய கம்ப்ளீட் செட்டு டாக்குமெண்ட்டு வாங்கி ஒரு லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு நண்பர்களே. அதாவது நம்ம எப்படின்னா யானை வாங்குவோம், ஆனால் அங்குசம் வாங்கிறதுக்கு கணக்கு பார்ப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டி. அதை முதல்ல பண்ணுங்க. அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்போதே அவர் வந்து சில கொரீஸ்லாம் கேட்பார் லாயரு. அதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். முக்கியமாக வந்து ஒரு 25 வருஷம் ஈஸி எடுத்து பார்க்கணும். இது வந்து மொதல் விஷயம் நண்பர்களே. 2வது விஷயம் யூடிஎஸ். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யூடிஎஸ் விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அன்டிவைடட் ஷேருன்னு சொல்லுவாங்க. இந்த யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% ஒரு 60%, 40 to 60% இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது. இது 2வது விஷயம் நண்பர்களே. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 15 இயர்ஸில் இருந்து மினிமம் மேக்ஸிமம் ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை, இது மாதிரி லீக்கேஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது. இதை மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 3வது விஷயம் நண்பர்களே. அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து உங்களுக்கு இப்போ நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலு, இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டு, நம்முடைய ஆஃபீஸ் பக்கத்தில், அதை மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 4வது விஷயம் நண்பர்களே. அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இப்போ எப்படி நீங்கள் லீகல் பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு வேல்யூவேஷன் இன்ஜினியரை கூட்டும் போய் அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை, அங்கே என்ன கைட்லைன் வேல்யூ, அங்கே என்ன மார்க்கெட் வேல்யூ, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அப்போ வந்து அதை நீங்கள் வந்து அந்த ரேட்டுக்கும் ஓனர் சொல்கிற ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. அடுத்து 6வது விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யார் கட்டி இருக்காங்க, ஒரு பில்டர்
அதாவது ரெப்யூட்டட் பில்டரா அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெப்யூட்டட் பில்டர் கட்டும்போது எந்த டீவியேஷனும் இருக்காது, அன்அப்ரூவ்டு இருக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ரெப்யூட்டட் பில்டர்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது கூடுதல் தகுதியாக அது இருக்கும். அடுத்து நண்பர்களே, முக்கியமாக இப்போது நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும், லிஃப்ட் இருக்கணும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க. அப்போ லிஃப்ட்டு, கார் பார்க்கிங் இப்போ எல்லாருக்கும் டூ வீலர் மாதிரியே காரும் மஸ்ட் ஆகிடுது. அதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்குண்டான விலையும் நம்ம கொடுக்கணும், பட் இருந்தெல்லாம் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி இப்போ கார் பார்க்கிங் இருக்குன்னா அது ஓப்பன் கார் பார்க்கிங்கா இல்லை கவர்டு கார் பார்க்கிங்கா, நமக்குன்னு அலாட் பண்ணியிருக்கா, அது வந்து டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி அந்த அசோசியேஷன் இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் கேட்டு தெளிவு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு அப்புறம் சார் இது ஏன் இடம் கார் பார்க்கிங்க, நீங்கள் இங்கே விடாதீங்க அப்படின்னு சில சண்டை சச்சரவுகள்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து முக்கியமாக நண்பர்களே, அப்ரூவ்டு பிளான் காப்பி, அதாவது நம்ம ஃப்ளாட் வந்து பிளான் படி கட்டியிருக்காங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு அப்படின்னு சீல் போட்டிருக்கோம், இல்லைனா ஒப்பளிக்கப்பட்டது அப்படின்னு சீல் போட்டிருக்கோம். அதில் தான் வந்து இப்போ நம்ம ஒரு 10 ஃப்ளாட்டு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறோன்னா அந்த பிளான் காப்பியில் 10 கிச்சன் காமிச்சிருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு சில பில்டர் எப்படின்னா ஒரு 8 கிச்சன் அப்ரூவல் வாங்கியிருப்பார், 2 வந்து டீவியேஷன் பண்ணியிருப்பார். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீவியேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், தப்புன்னு கிடையாது. பட் இருந்தாலும் சேஃப்டி வந்து அப்ரூவ்டு பிளான் காப்பியில் 10 கிச்சன் 10 ஃப்ளாட் இருக்குன்னா அதை வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஹவுசிங் லோனு நல்ல எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நாளைக்கு இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இடிச்சிட்டு கட்டுறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த உரிமை கோரத்துக்கு உண்டான எவிடன்ஸ் அது. அதனால் அதை பார்த்து வாங்குங்க நண்பர்களே. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ரோடு இருக்கிற இடத்த வீடு வாங்காதீங்க, வீடு இருக்கிற இடத்த தான் வீடு வாங்கணும். ஏன் அப்படின்னா ரோடு இருக்கிற இடத்த வீடு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் வரும், நாய்ஸ் பொல்யூஷன், இதை மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ வீடு இருக்கிற இடத்த வீடு வாங்கும்போது குழந்தைங்க விளையாடலாம். இப்போ ஆன் மெயின் ரோட்டில் வந்து கமர்ஷியல் தான் இருக்கணும், வீடு இருக்கிறத தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. அதாவது ஆஃப் மெயின் ரோடு வாங்கலாம். இது வந்து சில டிப்ஸு, இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வீடு வாங்கும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், புது வீடு வாங்கும்போது ஹவுசிங் லோன் ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி, ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஓல்டு ஹவுஸ் வாங்கும்போது அதுக்கு லோன் கிடைக்குமா, ஹவுசிங் லோன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கும் நண்பர்களே, அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 80-85% கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 30 வருஷம் ஃப்ளாட்டு 40 வருஷம் ஃப்ளாட்டுன்னு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை, அதனுடைய வேல்யூவேஷன், அந்த டிப்ரிஷியேஷன்லாம் போட்டு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அடுத்து இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு சில ஃப்ளாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் இருக்கும். ஆனால் ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது. அதை மாதிரி நாங்களே ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசு தான் வந்து ஒரு சிலது குவாலிட்டி கம்மியாக கூட இருக்கலாம், பழைய ஃப்ளாட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால் வந்து நிச்சயமாக நீங்கள் சந்தேகப்பட இல்லாமல் பழைய ப்ராப்பர்ட்டியை கட்டாயம் வாங்கலாம். உங்களுக்கு கட்டாயமாக நல்ல எலிஜிபிலிட்டியில் ஹவுசிங் லோன் கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்த நண்பர்களே, ஹவுசிங் லோன் வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்குமே வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் அதுதான் ரொம்ப மஸ்ட்டு. வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டும் கேட்பாங்க. பழைய ஃப்ளாட்டுக்கு பழைய ப்ராப்பர்ட்டிக்கு லீகல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷம் ஈஸி போட்டு பார்க்கணும், இது ரொம்ப மஸ்ட்டு. அப்பயே பார்க்கும்போது அதில் தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடிலாம் யார் யார் வச்சுட்டு இருந்தாங்க, அதை அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஸ் யார், கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் யார், அது அவர் லோன் வாங்கியிருந்தாருன்னா அந்த இது கூட உங்களுக்கு ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஈஸி வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு ப்ராப்பர் லாயரை பார்த்தீங்கனாலே அவரே வந்து உங்களுக்கு சில கொரிஸ்லாம் கேட்பார். அதே மாதிரி அந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க, பேரண்ட் டாக்குமெண்ட்டு, அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டு பார்க்கும்போதே யார் யாரெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய ஓனரு ஸோ எல்லாமே தெரியும்.
அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீகல் வைஸாகவும் நிறைய விழிப்புணர்வு வந்துடுது. அதனால் ஏமாற்றியோ இல்லை எதுவோ பொய் சொல்லியோ யாரும் எந்த ப்ராப்பர்ட்டியும் வித்துற முடியாது. அதுக்குண்டான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி நண்பர்களே. அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்கள கேட்கறது தப்பு கிடையாது. இப்போ இந்த ஏரியாவில் மழை பெஞ்சா தண்ணி வருமா, இதை மாதிரியான சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கட்டும், தப்பு கிடையாது. இது இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்முடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.